Hi friends, welcome back to my channel. This video is sponsored by SBO Private Limited. இதில் ஆன்லைன் ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் 5 மினிட்ஸ் ஒர்க் தான். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போஸ்ட் பண்ண தெரியணும், பப்ளிஷ் பண்ண தெரியணும். இது தெரிஞ்சாலே போதும், கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேமையும் குவாலிஃபிகேஷனையும் சென்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நவராத்திரி என்பது 9 இரவுகள் என்று பொருள். இது சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய திருவிழா. இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் செப்டம்பர், அக்டோபர் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புராண கதைகளின்படி மகிஷாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றான். அந்த வரத்தால் அவன் உலகை அச்சுறுத்தினான். அப்போது அனைத்து தேவதைகளும் ஒன்றிணைந்து துர்காதேவியை உருவாக்கினார்கள். அவள் 9 வடிவங்களில் நவதுர்கா 9 நாட்கள் போரிட்டாள். 10வது நாளில் துர்காதேவி மகிஷாசுரனை கொன்று அமைதி மற்றும் தர்மம் மீண்டும் நிலைநிறுத்தினாள். அந்த நாளே விஜயதசமி அல்லது தசரா எனப்படுகிறது. நவராத்திரி ஆன்மீகத்தையும் நம்பிக்கையையும் வலியுறுத்துகிறது. இது அறிவின், தைரியத்தின் மற்றும் அன்பின் வெற்றியை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவியின் வேறு வேறு வடிவங்கள் வழிபடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் கொலு கோலு வைக்கப்படுகிறது. பெண்கள் பாடல்கள் பாடி சுண்டல் உள்ளிட்ட நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறார்கள். ஒவ்வொரு இரவும் பக்தர்கள் தேவியை வழிபட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நவராத்திரி என்பது தீ மீது நன்மையின் வெற்றியை பிரதிபலிக்கும் திருநாள். நவராத்திரி என்பது 9 இரவுகள் என்று பொருள். இது சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கிய திருவிழா. இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதத்தில் செப்டம்பர், அக்டோபர் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புராண கதைகளின்படி மகிஷாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு வரத்தை பெற்றான். அந்த வரத்தால் அவன் உலகை அச்சுறுத்தினான். அப்போது அனைத்து தேவதைகளும் ஒன்றிணைந்து துர்காதேவியை உருவாக்கினார்கள். அவள் 9 வடிவங்களில் நவதுர்கா 9 நாட்கள் போரிட்டாள். 10வது நாளில் துர்காதேவி மகிஷாசுரனை கொன்று அமைதி மற்றும் தர்மம் மீண்டும் நிலைநிறுத்தினாள். அந்த நாளே விஜயதசமி அல்லது தசரா எனப்படுகிறது. நவராத்திரி ஆன்மீகத்தையும் நம்பிக்கையையும் வலியுறுத்துகிறது. இது அறிவின், தைரியத்தின் மற்றும் அன்பின் வெற்றியை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவியின் வேறு வேறு வடிவங்கள் வழிபடப்படுகின்றன. தமிழ்நாட்டில் நவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வீடுகளில் கொலு கோலு வைக்கப்படுகிறது. பெண்கள் பாடல்கள் பாடி சுண்டல் உள்ளிட்ட நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறார்கள். ஒவ்வொரு இரவும் பக்தர்கள் தேவியை வழிபட்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். நவராத்திரி என்பது தீ மீது நன்மையின் வெற்றியை பிரதிபலிக்கும் திருநாள்.